ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்கள் தமிழ். தான் நம்மளோட சேனல் தமிழ் மார்ஷல். டிசிப்ளின்ன்ற இடத்துல வந்து ஒன்லி டிசிப்ளின், அந்த ஒரு டைட் நீட் ப்ராப்பர் க்ளீன் ஸ்ட்ரக்சர்டு ஒரு ஃபினாமினான் இருக்கிற இடத்துல நம்ம வந்து என்ன தான் ஒரு மோட்டிவேஷன் கொண்டு ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா, அது வந்து ஸ்டார்ட் பண்ணுற விஷயத்தில் மட்டும்தான் அந்த மோட்டிவேஷன் இருக்கும். ஒரு 4-5 வீடியோஸை பார்த்துட்டு 4-5 பேரோட ஸ்பீச்சு அவங்க சொல்கிறது அது இதுன்னு கேட்டுட்டு மோட்டிவேஷன் இருந்து அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் பேர் டிசிப்ளின் கிடையாது இல்லையா? நம்ம எப்படி அந்த டிசிப்ளினை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒரு சில சின்ன சின்ன டிப்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன் இன்றைக்கி. நான் பர்சனலாக வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். என்ன அப்படின்னா, உங்களால் முடிஞ்ச அளவு மார்னிங் எவ்வளோ சீக்கிரம் இந்த சூரியன் உதயம் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஏஞ்சிக்கிறீங்களோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அந்த நாள் ஷெட்யூல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் தென் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேக் எ கோல்ட் ஷவர். செஞ்சிச்ச பிறகு ப்ரஷ் பண்ணிவிட்டு ஒரு பாத் எடுத்துகிட்டு உங்களோட நெக்ஸ்ட் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது கண்டிப்பாக வந்து ஒரு பிரிஸ்கான ஒரு எனர்ஜைஸ்டு ஃப்ரெஷ் ஸ்டேட் வந்து உங்களுக்கு கொண்டு கொடுக்கும். ஸோ அது வந்து உங்களை ஒரு விஷயத்துலேருந்து ப்ரொகாஸ்டினேட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேர்ட் விஷயம் என்னென்னா, அந்த நாளில் நீங்கள் கஷ்டமான ஒரு விஷயத்தை வந்து ஸ்கெடியூல் பண்ணியிருப்பீங்கல்ல, அதை வந்து ஃபஸ்ட்டே முடிச்சிடுங்க. எந்த விஷயம் பண்ணத்துக்கு வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்த அந்த நாளைக்கு காலையிலே முடிச்சிருங்க. இதில் ரொம்ப முக்கியமான ஒரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாருமே வந்து ஒரு நாளை தொடங்கிறதுக்கு முன்னாடியே உங்களோட நாளை நீங்கள் தொடங்கி உங்களோட டாஸ்க்கை நீங்கள் சூப்பராக முடிச்சிருப்பீங்க. அப்போவே வந்து உங்களுக்கு ஒரு ரிவார்ட் கிடைச்ச மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் பண்ண போகிற விஷயம் எல்லாமே வந்து ஒரு போனஸ் தான். புரியுதா? நம்ம வந்து ஒரு விஷயத்தை கடைப்பிடிக்கிறதுக்கு தடையாக இருக்கிற விஷயம் டிசிப்ளின் இல்லாதனால தான் தள்ளி போகுது. மோட்டிவேஷனுன்றது அது இருக்கிறதுனால தான் நீங்கள் ஸ்டார்ட்டே பண்ணுறீங்க. ஸ்டார்ட் பண்ணி நம்மளால் கடைப்பிடிக்க முடியாது வந்து டிசிப்ளின் இல்லாதது தான். அந்த டிசிப்ளினை ஃபாலோ பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும், டு டூ லிஸ்ட், நம்ம என்னென்ன அந்த நாளுக்கான பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து ரெடி பண்ணுங்கள். ஒர்க் அவுட் ரொம்ப மஸ்ட்டு. நீங்கள் காலையில் ஏந்திருக்கிறீங்களா, ஒரு 5 minutes வந்து ஒர்க் அவுட் பண்ணுறது உங்களோட மைண்டை வந்து செட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எந்த மாதிரியான ஒரு ஃப்ளக்சுவேஷன் கொண்டு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை ஒரு மாதிரி காலையிலே யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் உங்களோட ஒர்க் அவுட் உங்களோட பிளட் பம்பை சீராக வச்சுக்கிறதுக்கும் நீங்கள் ப்ராப்பராக திங்க் பண்ணுறதுக்கும் அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா டிப் மாதிரி வச்சுக்கோங்க. சரியா? ஓகே, இதை தொடர்ந்து உங்களை நாளைக்கு இன்னொரு வீடியோட ஒரு பெட்டர்மெண்ட் ஆனால் உங்களை அப்கிரேட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயங்கள் சொல்கிறதுக்கு காத்துட்ருக்கேன். ஸ்டே டியூன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல்.